காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முதற்கட்ட தகவல்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், ஏற்கனவே பாஜகவினுடைய வலையில விஜயதாரணி சிக்க மாட்டார் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். இந்த நிலையில காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி இன்னும் சற்று நேரத்தில் பாஜக இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கன்னியாகுமரியில் உள்ள விளவன்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரான காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் பாஜக தலைமையகத்தில் பாஜகவில் அவர் இணைய இருக்கிறார். பாஜகவின் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக முக்கிய பிரமுகர் ஒருவர் இன்று மதியம் 2 மணி அளவில் பாஜகவில் இணைய இருப்பதாக செய்தி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் முக்கிய பிரமுகர் பாஜகவில் இணைய இருப்பது உறுதியாக இருக்கின்றது. நாம் விசாரித்த தகவலின்படி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி அவர் இன்று இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. நமக்கு கிடைத்த தகவலும் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே அது தொடர்பான செய்திகள் யூகங்களாக வெளிவந்து கொண்டிருந்தன. கடந்த வாரமே கூட அவர் இணைவதாக பேசப்பட்டது. ஆனால் அது இணையப்படவில்லை. அதன் பிறகு வரும் பிப்ரவரி 27ஆம் தேதி சென்னைக்கு பிரதமர் மோடி வருகின்ற போது அவர் முன்னிலையில் இணைவார் என்று பேசப்பட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் குறிப்பிட்டது போல காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் அவர் கூட விஜயதாரணி வழக்கு ஒன்றிற்காகத்தான் அவர் டெல்லி சென்றிருந்தார். அவர் பாஜகவில் இணைய மாட்டார் என்றெல்லாம் கூட மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இன்று மதியம் 2 மணி அளவில் விஜயதாரணி அவர்கள் இன்று பாஜகவில் இணைய இருக்கிறார். எதிர்வரும் மக்களவை தேர்தலில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி விஜயதாரணி தரப்புல பேச முடிஞ்சதா? அவர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. எது எப்படியாக இருந்தாலும் இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கிறது. 2 மணிக்கு இணைய போகின்ற அந்த நபர் யார் என்பது நமக்கு தெரிந்துவிடும். ஆனால் நமக்கு கிடைத்த 95% ஒரு தகவலின்படி விஜயதாரணி இணைய இருப்பதாக அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.